ஆன்மீகவாதி ஆகிறார் கமல். எஸ், விஸ்வரூபம் எடுப்பதற்காக ஆன்மீகவாதியாக மாறி இருக்கிறார் கமல். தசாவதாரம் படத்தில் விஷ்ணுவின் பக்தனாக நடித்ததின் பிரதிபலிப்புதான் இது. அதனால்தான் இப்படத்திற்கு கூட விஸ்வரூபம் என்று பெயரிட்டார் கமல். கமலுடன் விஸ்வரூபம் எடுக்க தயாராகிறார் அனுஷ்கா ஷெட்டி. இதற்கு முன் சோனாக்ஷி சின்ஹா தான் விஸ்வரூபம் எடுப்பதாக இருந்தது. ஆனால் விஸ்வரூபம் தள்ளிக்கொண்டே போனதால் அவர் இந்த படத்தில் இருந்து விலகிக் கொண்டார். இப்படத்தை இயக்குவதற்காக முதலில் செல்வராகவன் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் வெளியில் சொல்லாத காரணங்களினால் அவரும் இப்படத்தை விட்டு வெளியேறினார். One person's loss is another person's gain என்பதை போல் தற்போது இப்படத்தில் விஸ்வரூபம் எடுப்பது மட்டும் அல்லாமல் அதை இயக்கவும் செய்கிறார் உலகநாயகன் கமலஹாசன். இப்படத்திற்கு இசையமைக்கிறார்கள் ஷங்கர் எசான் அண்ட் லாய். பிரபல பாலிவுட் நடிகர் ராகுல் போஸ் இதில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். விஸ்வரூபத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரித்து ஹிந்தியிலும் தெலுங்கிலும் கூட வெளியிட திட்டமிட்டுள்ளனர். சோ ஆன்மீகவாதியா கமல் விஸ்வரூபம் எடுத்ததுக்கு பின் இந்த படம் வருவதால இந்த படம் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுகிறது.